ஆச்சு மேபி ஒரு 1 month இல்லை 1.5 months. ஏன்னா நான் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். என் வேலை வந்து டைப் ரைட்டிங், டேட்டா ஒர்க், அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கு நான் போனதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. வீடியோஸுக்கு கண்டென்ட்டும் இல்லை. ஒரு வீடியோ போட்டால் ஒருத்தவன் நல்லா இருக்குன்னு சொல்கிறான், அந்த வீடியோ போட்டால் அது நல்லா இல்லை வேண்டாம் மாற்றிடுன்னு சொல்கிறான். இப்போது புதுசாக எப்பயும் போல் புதுசாக ஒரு தாட்ஸ் வர மாதிரி இப்போது ஒரு தாட்ஸ் வந்திருக்கு. அதுதான் சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, மதன் கௌரி வந்து அவரோட யூடியூப் சேனல் அந்த இதில் வந்து போட்டிருப்பார். அதை கலாய்ச்சி ஜேகே தமிழ் சொல்லி போது இன்ஃப்ளூயன்சர்னால் எப்படின்னா, நான் சொல்கிறத ஒரு 4 பேர் பார்த்தானுங்கன்னா அவனுங்க அதில் வந்து கரெக்டாக இருந்தானுங்கன்னா ஆமாம் சரின்னு சொல்கிற மாதிரி தான். இப்போது அது மாதிரி நான் வந்து ஒரு இடத்துக்கு இந்த ஷா வைப்ஸுக்கு என்னத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இந்த போதைப் பொருள் தடுப்பு நடக்குமா நடக்காதான்றது மட்டும்தான். இதை பற்றி நான் எங்கள் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2026 ஒருத்தர் வராருல அரசியலுக்கு, அவர் வந்தாருன்னா வந்து போதைப் பொருள் தடுப்பு கன்ஃபார்ம் நடக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோன்னா, இந்த எஸ்கே வந்து ஒரு படத்தில் எஸ்கே சொன்னதா காந்தி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு நம்ம நினச்சோன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறாலே நாமளாக இருக்கணும். இப்போ வந்து நான் போதைப் பொருள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, பட் அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லணும் ஒரு 4 பேர்கிட்ட அதெல்லாம் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டு. இப்போ நாமளே நினைக்கலனா வேற ஒரு ஆள் வந்து அதை நிறுத்துறாருன்னா அது எப்படி நடக்கும்? ஓ நீ அப்படி வரியா? ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ வந்து அவர் வந்துட்டாரு, அதாவது அந்த நடிகர் வந்துட்டாருன்னா கன்ஃபார்ம் போதைப் பொருளில் நிறுத்திடுவார், அது வந்து யாரும் தொடவே மாட்டாங்க, ஏதோ சட்டம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அது எதுன்னு சொன்னாங்க. பட் அது நடக்காது கன்ஃபார்ம். நான் வந்து என்னப்பா அவருக்கு எதிராக நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டால், இது வந்து எதிராக பேசுறதுன்னு இல்லை, பட் வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்கும் நடக்காதுன்றதை நம்ம ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சாலே புரிஞ்சிடும். இப்போ இந்த புஷ்பா படத்தில் வந்து விறகு கட்டை ஏற்றுறான்னு சொல்லிட்டு போய் பண்ணாங்க, அது நடத்தக்கூடாதுன்றது தான் கவர்மெண்டோட இதுவே. பட் அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அதையே இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு பொருள் வந்து கிடைக்க இப்போ ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதோட ரேட் வந்து 100 ரூபாய் இருக்குது. இப்போ அந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம், ஆனால் அதை வந்து தேடுறவங்க அதிகமாகறாங்க. இப்போ அந்த ரேட்டு வந்து என்ன ஆகும், 100 ரூபான்ற ரேட்டு 1000 ரூபான்னு மாறும். 1000 ரூபான்ற ரேட்டு அவன் கொடுத்து வாங்குறான்னா மறுபடியும் அந்த பொருள் கிடைக்கல, அதான் வேலையே முடிஞ்சிச்சு, அந்த பொருள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. இப்போ என்ன ஆகும், 1000 ரூபான்ற பொருள் 10,000 ரூபாய் மாறும், 10,000 ரூபான்ற பொருள் 1 லட்சமாக மாறும், 1 லட்சம் 10 லட்சமாக மாறும். இப்போ எத்தனையோ பேர் இந்தியாவிலே 10 லட்சம்ன்றது இப்படி எடுத்து இப்படி போடுற காசாக வச்சுருக்காங்க. அவன் ஒரு படத்தில் நடிக்கிறவன் வந்து 250 கோடி 300 கோடி வாங்குறான். கம்பெனியில் வந்து கம்பெனி நடத்துகிறவன் வந்து எப்படியா இருந்தாலும் வருஷத்துக்கு வந்து 100 கோடி 200 கோடி வாங்குறான். அவனுக்கு 10 லட்சம்ன்றது ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு ஓட்டையில் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துட்டு, இப்போ என்கிட்ட வந்து 10 லட்சம் கொடுக்குறாங்க, நான் போய் ஒரு இடத்துல விற்கணும்னு சொன்னால் விற்பனா மாட்டினாலும் என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. பட் அந்த சூழ்நிலையை பொறுத்து நான் என்ன பண்ணுவேன்றது அதுக்கேற்ற மாதிரி தான். இந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். வந்து கொக்கைன்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க, அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் பண்ணி நிறுத்துறாங்க. ஆனால் என்ன நடக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வருவான், இந்த 10 லட்சம் இல்லை 20 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு அது எப்படி சேஃப்டியாக இந்த மணி ஐஸ் படத்தில் பண்ணுவானுங்கள, அதை வந்து நல்லா பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ண முடியும், கண்ணாடி இப்படி போட்டுட்டு அந்த ப்ரொஃபஸர் மாதிரி ஒருத்தன் வந்து பிளான் பண்ணி அதை விற்பான். ஸோ இந்த போதைப் பொருள்ன்றது விற்கிறத தடுக்கலாம் முடியாது. அவன் நானே போய் நான் சட்டம் போட்டாலும் தடுக்கவே முடியாதுன்றது தான் உண்மை. பட் இதை எப்படி தடுக்கலான்னா, இந்த இடத்துல ஒன்று மாறணும்னா நாம் முதல்ல மாறணும். நாம் போய் ஒரு 100 பேர்கிட்ட சொல்லணும் இதை பண்ணாதீங்கன்னு. இந்த 100 பேர் 1000 பேர்கிட்ட போய் சொல்லணும் அதை பண்ணக்கூடாதுன்னு. அந்த 1000 பேர் போய் சொல்லி, நான் வந்து ஒரு 100 பேர்கிட்ட சொல்கிறேன்னா அது பண்ணவே கூடாதுன்னு சொல்லி அவனும் கேட்கணும். இப்போ இதை தான் வந்து முக்கியமான விஷயமே. சொல்லி அவன் கேட்டானா சரி ஓகே, அவர் வந்து சொல்லி கேட்டு அவரோட ஃபேன்ஸ் கேட்பாங்க, நம்பிக்கை இருக்கவங்க கேட்பாங்க. பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான், அதுக்கு என்ன பண்ணணும், அவனுக்கு காசு இருக்கணும். அவன் நினைக்கிற காசு இருந்தால் தான் அவன் போய் இதை விற்காமல் இருப்பான். அப்போ அவனுக்கு எவ்வளோ காசு வேணும்னு யோசிக்கணும். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, கொக்கைன் ஏதோ ஒன்று கொக்கைன்னு சொல்கிறான், வேறு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போதைப் பொருள்ன்றது தடுக்க முடியாத ஒன்று, நாம் நினச்சாதான் அதை மாற்ற முடியும். இந்த வீடியோஸ் வந்து எதுக்காகனா, போதைப் பொருள் நான் விற்க போகிறேன்றதுக்காக இல்லை, அதை வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. போதைப் பொருள்ன்றது சரக்கு எதுவாக இருந்தாலும் ஒன்று தான்.
அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது. அதுக்காக ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யோசித்து வச்சுருந்தேன். அதுதான் ஒன்று. இப்போ அந்த பொருளோட குவான்டிட்டி, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வந்து இதுவாகும்போது அதோட ரேட்டு வந்து தீர்மானம் ஆகும். இப்போ அதோட ரேட்டு தீர்மானம் ஆச்சுன்னா அது எந்த ஒரு ரிஸ்க்காக இருந்தாலும் அதை வாங்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான். அந்த ஆள் வந்தான்னா அதை விற்கிறதுக்கும் ஒரு ஆள் வருவான். இப்போ இந்த வாங்குறவன் விற்கிறவன் இவன் 2 பேரையும் போட்டுட்டாங்கன்னா அது விற்கிறதே நிறுத்த முடியும். எதுக்காக இந்த வீடியோ ஆரம்பித்தேன்? யாரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. என் கம்பெனியில் வந்து ஆரம்பித்தாங்க, இது வந்து எப்படியா இருந்தாலும் தடுத்துடலான்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதெல்லாம் நிறுத்த முடியாது, கன்ஃபார்ம் பண்ண தான் முடியும். அண்ட் தென் சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்க்குறேன். இதை விட கேவலமான வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன், பட் இதை விட நல்ல வீடியோஸ் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணி விடுங்க. அந்த தலைவர் நாட்டில் அவ்வளோதான் சொல்ல வருது. தென் சப்ஸ்கிரைப் மை சேனல்.